நமக்கு சோசனம் உண்டாவதாக. நம்ம இப்போ யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தேவனுடைய பார்வையில் ஐஸ்வர்யவானும் தரித்திரவானும் எப்படி மதிப்பிடப்படுறாங்க அப்படின்ட்டு. ஒரு தோற்று போன வாலிபன், உங்களுக்கே தெரியும். ஐஸ்வர்யவானவர் அவர் வந்து கேட்குறாரு, நான் நித்திய வாழ்வு சுதந்திரிக்க என்ன பண்ணணும் அப்படிங்கிறப்ப, உனக்குள்ளே யாவையும் விட்டு தரித்திரனை கொடுத்துட்டு என் பின்னாடி வாங்குறாரு. அது அவரால் முடியாதனால தோற்று போனவரா அவர்கிட்ட இயேசுகிட்ட வந்து நிறைவடைவதாக ஒருத்தர் போயிடுறாரு. அப்போ ஸ்டேஷன்லாம் கேட்குறாங்க, அப்போ பரலோக ராஜ்யத்தை யார் தான் அடையக்கூடும் அப்படின்னு. நிச்சயமாக வந்து ஊசியின் காதுக்குள்ளே ஒட்டமே நுழையலாம், ஆனால் செல்வந்தன் ஒரு காலம் பரலோகத்தை அடைய முடியாதுன்னு புரிஞ்சுக்கோங்க. ஆனால் தேவனால் எல்லாம் கூடும் அப்படின்னு ஒரு வார்த்தை சீஷர்களுக்கு ஆறுதல் சொல்கிறாரு. இது இருக்கிறப்போ இன்னொருத்தர் இருக்கார், இன்னொரு ஐஸ்வர்யவானை நம்ம சாம்பிளுக்கு எடுத்துக்கலாம். அந்த அவர் யாருன்னா அந்தரங்க சீஷன், இயேசுவோட அந்தரங்க சீஷன். அவர் யாருன்னா அரிமத்தி ஊரானாகிய யோசேப்பு. அவர் எப்படிப்பட்டவர்? கணபந்தி ஆலோசனைக்காரன், யூதருடைய பட்டணத்தில் வசிக்கிறவர். அரிமத்தியா ஊரான், அந்த யூதருடைய பட்டணத்தில் தான் வசிக்கிறாரு. தேவனுடைய ராஜ்யம் வர காத்திருந்தவர். யூதருடைய ஆலோசனைக்கும் செய்கைக்கும் சம்மதியாமல் இருந்தார் ஒருத்தர். அவர் என்ன பண்ணுறாரு, யூதருக்கு பயந்ததுனால இயேசுவுக்கு அந்தரங்க சீஷனாக இருந்தார். ஸோ இவர் அந்தரங்க சீஷனுங்கிறது மேக்ஸிமம் யாருக்குமே தெரியாது. அப்படி இருக்கிறப்போ இவர் தான் போய் பிலாத்துக்கிட்ட இயேசுவோட சரீரத்தை கேட்டு வாங்குறாரு. பயந்து கொண்ட தைரியத்தோட வாங்கினார்னு ஒரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. தைரியத்தோட இப்போ வாங்கினார். அப்போ என்ன அர்த்தம்? தெரிஞ்சால் எங்கே இயேசுக்கு தெரிஞ்சாலும் இவரையும் போட்டுருவாங்கன்னா ஒரு பயம் இருக்குது எல்லாருக்கும். ஆனால் அதுலேயும் துணிந்து போய் வாங்கினார் இவர். அப்படி வாங்குறப்போ இந்த ஐஸ்வர்யவானுக்கு ஒரு தரிசனம் இருக்கும்னு நான் விசுவாசிக்கிறேன். ஏன்னு கேட்டால், யாருமே வைக்கப்படாத புதிய கல்லறை ஒன்று ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கணும்னா இயேசுடைய வார்த்தை, நான் உயிரோடு மறிப்பேன், பிரத்தியார் கையில் ஒப்படைக்கப்படுவேன், மறிப்பேன், உயிரோடு எழுந்திருப்பேன்னு சொல்லியிருக்கிறதுனால அவங்க மறிச்ச பின்னாடி வைக்கிறதுக்கு ஒரு கல்லறை வேணுமே, வேணுங்கிற ஒரு ஆலோசனை அவர்கிட்ட இருந்திருக்கு. அவரோட ஆலோசனை அவர்கிட்ட இருந்திருக்கு. அதனால தான் அவர் இயேசுக்காக பிரத்யேகமாக ஒரு கல்லறையை கண்மலையில் வச்சிருக்காரு. இந்த ஒரு பாக்கியம் கிடைச்சிருக்கு. அப்போ இந்த ஐஸ்வர்யவானை நம்ம நினச்சிக்குவோம். அதுக்கு அடுத்ததாக அவர் வந்து பணத்தில் மட்டும் ஐஸ்வர்யவானா இல்லை, விசுவாசத்திலும் தரிசனத்திலையும் ஐஸ்வர்யவானா இருந்தார். அப்புறம் வேதாத்தில் தரித்திரன் வர்றது குறிக்கப்படுறது. அது இன்னொரு ஐஸ்வர்யவானை நம்ம எடுத்துக்கோம். லாசரு ஐஸ்வர்யவான். இந்த ஐஸ்வர்யவான் எப்படின்னா, அவரு பூலோகத்தில் இருக்கிற சகல ஐஸ்வர்யங்களையும் சம்பத்தான் அனுபவிக்கிறாரு தேவனோட ஆசீர்வாதத்தை. அவரு வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஒருத்தர் தரித்திரர் லாசரு. ஆனால் அவர் ஏங்கிட்டு இருக்காரு, இவர்கிட்ட இருக்கிற ஒரு ஆசீர்வாதத்தில் ஒன்றாவது விட்டு கீழே விழாதான் நம்ம எடுக்க மாட்டோமான்னு. ஆனால் இவருக்கு அது கிடைக்கல. இப்போ மறிக்கிறாங்க ரெண்டு பேரும். இவர் பாதாளத்தில் இருக்காரு, இவர் ஆபிரகாமோட மடியில் இருக்காரு. வாட் இஸ் தட்? இதோட மீனிங் என்ன அப்படின்னா, இந்த இடத்துல தான் நம்ம ஆலோசிச்சு பார்க்கணும். தரித்திரனும் ஐஸ்வர்யவானும் தேவனுடைய பார்வையில் எப்படி கணிக்கிடப்படுறாங்கன்னு. ஐஸ்வர்யவான் என்பது யூதர்களையும், தரித்திரவான் என்பது புறஜாதியாரையும் குறிப்பிடப்படுகிறது. அந்த இடத்துல அவங்களுக்கு இஸ்ரவேலருக்கு வழங்கப்பட்ட ஆசீர்வாதங்கள் எல்லாம் அவங்க இவங்களுக்கு கொடுத்து யூட்டிலைஸ் பண்ணியிருக்கணும், பண்ணலை. அதனால இவங்க ஏங்கின பொழுது விசுவாசத்தோட கேட்டதுனால இவங்க மறிச்ச உடனே ஆபிரகாம் மடியில் அவர் போயிட்டார். அப்படி போனதுனால அவர் சொல்றாரு, ஒரு சொட்டு தண்ணியாவது எனக்கு ஊற்ற சொல்லுங்க, தாகமா இருக்குங்க. இதே போல இன்னைக்கு புறஜாதியார் போய் சத்தியம் சொன்னாதான் யூதர்களுக்கு விழிப்பு உண்டாகும். அது ஒரு காரியத்தை தேவன் ஆயத்தப்படுத்தி வச்சிருக்காரு, இந்த ரகசியத்தை. அடுத்தது இன்னொன்று என்ன அப்படின்னு கேட்டா, அப்போ அவர் சொல்றாரு, வர முடியாதுப்பா, உனக்கு எனக்கு நடுவில் ஒரு பிளவு உண்டாயிருக்குன்னு ஆபிரகாம் சொல்றாரு. ஆனால் இன்னொரு விஷயம் நடக்குது. என்ன அப்படின்னா, இப்போ என் சகோதரர்கள் 5 பேர் இருக்காங்க, அவங்களாவது பொழைக்கட்டுமே, நீங்கள் அனுப்பி விடுங்களேன் அவனை அப்படிங்கிறாங்க. அப்போ அவர் சொல்றாரு, மோசையும் தீர்க்கதரிசன புத்தகங்களும் இருக்க, தீர்க்கதரிசிகளும் இருக்காங்க, அவங்க பார்த்துக்குவாங்க. அவங்களுக்கு மிஞ்சி அவங்க புரிஞ்சுக்கலைன்னா, எவனாவது மறித்தவன் எழுந்து போனா கூட அவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க. ஆனா இதை சொல்றவர் இயேசு. நல்லா பாருங்க, எவ்வளவு தீர்மானமான அழுத்தமான சிலுவையில் அறியப்பட்ட ஆணியை போல ஒரு வார்த்தையை அவர் சொல்லிட்டு இருக்காரு. மறித்தவன் எழுந்து போன. இன்னைக்கு யூதர்கள் அதை நம்பல, அவரை மெஸ்ஸியாவா ஏற்றுக்கொள்ளல. மறித்து வீழ்த்து இருந்தாலும் அவர் நம்பவே இல்லை.
இது எந்த காரியத்தில் கொண்டு போய் விட போகுது? ஐஸ்வர்யத்தில் அவங்க செல்வந்தர்களா, இல்லை நாம செல்வந்தர்களா? புறஜாதியாராகி நாம செல்வந்தர்களா? இன்னைக்கு நாம தான் அதில் செல்வந்தர்களாக இருக்கோம். அதனால தான் இன்னைக்கு நாம உலகமெங்கும் போய் மகிமையின் ஐஸ்வர்யத்தையும் தேவனுடைய இயேசுவின் மகிமையின் ஐஸ்வர்யத்தையும் எல்லாத்தையும் யூட்டிலைஸ் பண்ணிட்டு இருக்கோம். நாம் இப்போ போய் சொன்னாதான் அவங்களுக்கு அங்கே மெசியா வந்துட்டாங்கிற விஷயம் தெரிய போகுது. சரியா? இது புரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் சொல்லப்பட்டது இதனால அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இயேசு பேசிட்டு இருக்கப்பே சீஷர்களை பார்த்து, தரித்திரவானாக இருக்கிற நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டீங்க, பரலோக ராஜ்யம் உங்களுக்காக இருக்கு. ஆசீர்வாதம். அதே போல அடுத்த லைன்ல சொல்றாரு, ஐஸ்வர்யவான்கள் நீங்க எல்லாத்தையும் முடிச்சுட்டீங்க, உங்களுக்கு ஐயோ. அவர் வாயிலேருந்து ஐயோன்னு பிறப்ப யாருமே படிச்சதில்லை. இதுல புரிஞ்சுக்கோங்க, நமக்கு பலத்த ஆசீர்வாதம் இருக்கு. நம்ம இதை விட்டுடாம தேவனுடைய ஐஸ்வர்யத்தை உலகெங்கும் பறைசாற்றுறவங்கள கட்டின வீடும் நீளம் பொருளும் கண்டிடும் போற்றார் உறவினரும், கட்டின வீடும் நீளம் பொருளும் கண்டிடும் போற்றார் உறவினரும், கூடுவிட்டு உன்னாவி போனால் கூட உன்னோடு வருவதில்லை, வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசு அண்டை. ஆமென்.